Hi friends, welcome to Conquest Hindi News Analysis dated 24th August 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் ஃபெயிலிங் ஆன் ஃபயர்ஸ். சரி, இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீசைலம் ஹைட்ரல் பவர் பிளான்ட்ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி. ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷன்ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட். 15 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அதுல 9 பேர் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. இதுல 5 பேர் வந்துட்டு என்ஜினியர்ஸ். இந்த பர்டிகுலர் ஸ்ரீசைலம் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது கிருஷ்ணா ரிவர் மேல இருக்கு. இட் இஸ் ஆன் தி பார்டர் ஆஃப் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் பார்டர். இதோட கெப்பாசிட்டி இஸ் 900 மெகாவாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இதுல வந்துட்டு பவர் ஷேர் பண்ணிக்கிறாங்க போத் தெலுங்கானா as well as ஆந்திர பிரதேஷ். அப்ப இப்ப வந்துட்டு இந்த மாதிரியான ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது கொரோனா வைரஸ் சிச்சுவேஷன் இந்த லாக்டவுனுக்கு அப்புறமாட்டி ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. நாட் ஒன்லி இன் தெலுங்கானா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நெய்வேலி கார்பரேஷன்ல நடந்தது, ஆந்திர பிரதேஷ்ல ஸ்டைரீன் கேஸ் லீக்கேஜ் நடந்தது. அப்ப நிறைய இடத்துல இந்த இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் அப்படின்னு நடக்குது. அப்ப இந்தியால இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படிங்கிறது எவ்வளவுக்கு இருக்கு அப்படிங்கறது ஆர் இண்டஸ்ட்ரி சேஃப் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய எக்கனாமிக் growth வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம இந்த சேஃப்டி அப்படிங்கறத எப்பயுமே ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு இருக்கு இந்த 5 என்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 என்ஜினியர்ஸ் அப்படிங்க. எனி பர்சன் ஹூ இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மாதிரி இவங்கெல்லாம் தே ஆர் பொட்டென்ஷியல் ஃபார் அஸ். அப்ப நம்மளோட ஹியூமன் ப்ரொடக்டிவிட்டியை வந்துட்டு நம்ம லூஸ் பண்ற மாதிரி தானே இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்னால தேவையில்லாத சில பேர் இறக்குறாங்க. அப்படிங்கும் போது ஒருவேளை சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை ப்ரிகாஷன்ஸா வச்சிருந்தா இந்த மாதிரியான ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது. பிளஸ் இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வெடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸிட் எங்க இருக்கு, எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னே நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இன்ஃபேக்ட் ஃபயர் சர்வீசஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஸ்மோக்னால இவங்களால போய் சட்டுன்னு அவங்களால காப்பாற்ற முடியல. அப்ப என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு? டெஃபினட்டா இந்த இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தா இதெல்லாம் வந்துட்டு கான்சிக்வன்சஸா இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தானே ஒரு ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்ப இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வீக் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படிங்கிறது நிறைய தடவை வந்துட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய லெசன்ஸ் வந்துட்டு நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி 1984 நடந்த போபால் கேஸ் ட்ராஜடியா இருக்கட்டும், நெய்வேலியில நடக்கக்கூடிய கிரைசிஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு இந்தியாவுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியை இன்னும் நீங்க என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட்ஸ். ஆனா எவ்வளவுக்கு இந்த ஆக்சிடென்ட்ஸை பேஸா வச்சு ஒரு லா அப்படின்னு டிரைவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஒர்க்கர்ஸ் சேஃப்டியை பத்தி இப்போதைக்கு 2019ல தான் ஒரு பில்ல லோக்சபால டேபிள் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கறத ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 அண்ட் மைன்ஸ் ஆக்ட்ல தான் இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கறதே டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுல உங்களோட சேஃப்டி அப்படிங்கிறது இட் இஸ் அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி. அது ஒருத்தரோட பேசிக் ரைட் கூட. அந்த பேசிக் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல we need an enhanced law for the safety of the industrial regions. சரி, சோ அப்ப பிளஸ் இந்த தெலுங்கானா ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமாட்டி தெலுங்கானா கவர்மெண்ட் ஒரு சிஐடி என்கொயரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு வரும்போது இட் இஸ் ஹேப்பனிங் இன் அ டேம். சோ இதோட கண்ட்ரோல் யார்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டேம் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அது ஸ்டேட்டோட கண்ட்ரோலுக்கு அடியில தான் வரும். அப்ப நீங்க ஸ்டேட்டுக்கு அடியில தான் இருக்கு. இதை என்கொயர் பண்ண போறதும் வந்துட்டு போலீஸ்ல இருக்கக்கூடிய சிஐடி பிரான்ச் அப்படிங்கும் போது இது எவ்வளவுக்கு வந்துட்டு கரெக்டான ரிப்போர்ட் கொடுப்பாங்க இவங்க, என்ன இவங்களுக்கு வந்துட்டு டெக்னிக்கல் நாலேஜ் ஆன் திஸ் டேம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எவ்வளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். அதனாலதான் இந்த பர்டிகுலர் ஆத்தர் வந்துட்டு சில வே ஃபார்வர்ட்ஸ் சொல்லியிருக்காரு. நீங்க ஏன் வந்துட்டு இந்த ஒருவேளை ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு டெக்னிக்கல் ஆடிட் கொடுங்க. ஏன்னா இந்த சிஐடிஸ் இவங்க எல்லாம் வந்துட்டு முக்கவாசி இருக்கக்கூடியவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பியூரோக்ராட்டிக் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட், ஜெனரலைஸ்டு நாலேஜ் தான் இருக்கும். ஒரு டெக்னிக்கல் பர்சன் கிட்ட கொடுக்கும் போதுதான் இந்த 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 ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது எவ்வளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எந்த சிச்சுவேஷனால வந்திருக்குங்கிறதோட டெக்னிக்கல் நாலேஜ் இந்த பீப்புளுக்கு தான் தெரியும். அதனால ஒரு எக்ஸ்டர்னல், அதாவது கவர்மெண்ட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆடிட் பண்ணும் போதுதான் இந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வராது. எந்த இடத்துல நம்ம சேஃப்டியில லேக் ஆகுறோம் அப்படி, ஏன்னா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்தா கூட இவ்வளோ சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணியும் ஏன் இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது? அப்ப ஏதோ ஒரு லுக்கானே இருக்கு. லுக்கானே அப்படிங்கிறது கேப் இருக்கு இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட்ஸ்ல. அப்ப என்ன மாதிரியான சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது. ஜென்ரலாவே ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ இது வழியா தான் இருக்கும். இதுதான்
தான் டேம். இந்த வாட்டர் ஃப்ளோ இங்க வர வர கீழ டர்பைன் ஜெனரேட் ஆகும். ஸோ யூ வில் ஹேவ் தி பவர் பிளான்ட் ஹியர். அப்ப பவர் பிளான்ட் அப்படிங்கிறது எப்பயுமே எப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பிலோ தி சர்ஃபேஸ் லெவல். அப்ப அதனால தான் என்னது அண்டர் கிரவுண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய. அப்ப IEEE என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபயர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட குவார்ட்டர் தி செஞ்சுரிக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படிங்கறத இவங்க சொல்லிட்டாங்க. இந்த IEEE ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நார்ம்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. வென்டிலேஷன் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாவும் இருக்கணும், போர்ட்டபிள் வென்டிலேஷன்ஸும் இருக்கணும். அப்பதான் இந்த தேவையில்லாத ஹெவியா ஸ்மோக் வரக்கூடிய இடத்துல ஸ்மோக் வந்துட்டு வெளியில போகும். இங்க ஹெவியா ஸ்மோக் இருந்ததே ரெஸ்கியூக்கு வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட், ஒரு மெட்டீரியல் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க ஏன் ஃபயர் ரிட்டார்டன்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க? So you have to use a fire retardant materials during the construction. Dual exits எப்பயுமே வந்துட்டு எக்ஸிட் வந்துட்டு ஒண்ணுக்கு மேல இருக்கும். எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கணும். பிளஸ் இது அண்டர் கிரவுண்ட்ல தான் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு வெர்டிக்கல் எஸ்கேப் ரூட்ஸ் இருந்திருக்கணும் வித் தி ஸ்டேர்கேஸ். பிளஸ் அலாரம் சிஸ்டம்ஸ் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் பண்ணிடும். இவ்வளோ ஃபீச்சர்ஸும் இருக்கணுங்கிறத ஏற்கனவே IEEE ஸ்டாண்டர்ட்ஸ்ல சொல்லிட்டாங்க. அப்ப ஏற்கனவே ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய சொல்லி இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா கூட சரி, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல இந்த பர்டிகுலர் ஸ்ரீசைலம் பவர் பிளான்ட்ல இருந்ததா அப்படிங்கிறது கொஸ்டின். நெக்ஸ்ட், ஏன் வந்துட்டு பர்சனல்ஸ்னால ஈஸியா வந்துட்டு எஸ்கேப் ஆக முடியல அப்படிங்கறதையும் என்ன பண்ணும், இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் டேம் ஃபயர் அப்படிங்கிறது ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் உள்ள வந்து டேம் சேஃப்டி மட்டும்னு கிடையாது, மற்ற இடத்துல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல்ல இருக்கக்கூடிய சேஃப்டிஸை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஜார்க்கண்ட்ல வந்துட்டு நிறைய கோல்டு ஃபீல்ட் மைல்ஸ் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்லயே இருக்கு. இது ஜாஸ்தியா யாரை தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிமோட் கம்யூனிட்டிஸ் தான் அஃபெக்ட் பண்ணுது. இந்தியால கிட்டத்தட்ட 2018ல மட்டும் 12,748 ஆக்சிடென்டல் டெத் வந்துட்டு நடந்திருக்கு. இது நேச்சுரலா நடக்க டெத்தை காட்டிலும் 2 மடங்கா இருக்கு அப்படின்னு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ டேட்டா கொடுக்குது. சோ அப்ப நம்மளோட சேஃப்டி கோட்ஸை வந்துட்டு இன்னும் ஸ்டாண்டர்டைஸா கொண்டு வந்து விகரஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலொழிய இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸை நம்மளால தடுக்க முடியாது அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் விமென் அன்இன்டரப்டட் அப்படிங்கிறது. சரி, இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விமெனுக்கு என்ன அளவுக்கு இந்த கொரோனா வைரஸ்னால ஹெல்த் செக்டாரை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியாததுல என்ன மாதிரியான இம்பாக்ட், அவங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா இந்த கொரோனா வைரஸ் அவங்கள போகாம வந்துட்டு நிறுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிற. எல்லாருக்குமே தெரியும், கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறமாட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே ரெடியூஸ் ஆயிடுச்சு. தேவையில்லாததுக்கு ஹாஸ்பிட்டல் போறத நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து தான் மத்தவங்களுக்கு வருதுங்கிற ஒரு பயத்திலேயே நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ஸ் போறதே கிடையாது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல மேக்சிமம் ரன் ஆகுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் தான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ரன் ஆகுது. கிட்டத்தட்ட வந்துட்டு மேக்சிமம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா தான் வந்துட்டு கேசஸே பாக்குறாங்க, இல்ல கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன். சரி, இது எல்லாரையும் ஓவரால் அஃபெக்ட் பண்ணியிருந்தா கூட பெண்களை இது எவ்வளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத இந்த ஆர்டிக்கல்ல பேசினாங்க. அந்த பெண்கள்லயுமே யாரு ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவுக்கு அவங்களால அபார்ஷன் சர்வீஸ் ஆக்சஸ் பண்ண முடியுது, கான்ட்ரசெப்டிவ் ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பேர்னால ஆக்சஸ் பண்ண முடியல. மேரேஜ் ஸ்டாப்ஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறவங்களோட எஸ்டிமேட்ஸ் பிரகாரம் ஜனவரி 2020ல இருந்து ஜூன் 2020 வரைக்கும் இந்த டைம் ஸ்கேல்ல மட்டுமே கிட்டத்தட்ட 2 மில்லியன் விமென்னால இந்த தேவையான சர்வீசஸ கூட அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாம போயிட்டு இருக்கு. இந்தியால பர்டிகுலரா 1.3 மில்லியன் விமன் ஆர் லார்ஜ்லி அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 103 கண்ட்ரீஸ்ல சர்வே எடுத்த போது அவங்களோட அந்த கண்ட்ரீஸோட ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமா இருக்கட்டும், இல்ல கான்ட்ரசெப்டிவ் சர்வீசஸா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 67% வந்துட்டு டிஸ்டர்ப்டடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்போதைக்கு இந்த ஆர்டிக்கல்ல எதை ஜாஸ்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்காவாசியான ஹெல்த் கேர் சர்வீசஸ் கோவிட் எமர்ஜென்சியை ட்ரீட் பண்றதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்ப தேவையான மத்த ஹெல்த் கேர் சர்வீசஸை யாரு சார் பார்ப்பாங்க? ஏன்னா இந்தியால வந்துட்டு இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமா இருக்கட்டும், இல்ல கான்ட்ரசெப்டிவ்ஸ் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸை ரெடியூஸ் பண்றது, அன்வான்டட் பிரெக்னன்சிஸை கண்ட்ரோல் பண்ணனுக்கு தேவையான மெஷர்ஸா இருக்கட்டும், காண்டம் யூஸ் பண்றதா இருக்கட்டும், பில்ஸ் போடுறதா இருக்கட்டும், இன்ட்ராயூட்ரைன் டிவைசஸ் வந்துட்டு இன்சர்ட் பண்றதா இருக்கட்டும். சோ அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்ட்ரசெப்டிவ் அட்வைசஸ் இல்ல
என்ன மாரி பிரெக்னன்சிய பிளான் பண்ணலாங்கிற மாரியான அட்வைசஸ் கூட இந்தியன் விமென்ஸுக்கு கிடைக்கப்படவே இல்ல அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்தியால லாக்டவுன் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இந்த அபார்ஷன் அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியலான சர்விஸ் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா என்னதான் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் இந்தியன் விமென்ஸ் ஆர் அஃபெக்டட் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அபார்ஷன் சர்வீஸ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நாங்க எப்படி சார் போவோம்? ஆட்டோ ஓடாது, பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாது. அப்ப டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் வந்துட்டு என்ன இல்லவே இல்ல. கம்ப்ளீட்டா முடக்கப்பட்டிருந்ததுனால அது ஒரு பிரச்சனை. அண்ட் த செகண்ட் திங் நாங்க வந்துட்டு முக்காவாசி போனோம் அப்படின்னாலே எங்க தான் போக வேண்டியதா இருக்கு. ஒரு பப்ளிக் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டியதா இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஃபியர் வந்துட்டு கொரோனா வைரஸ் ஃபியரும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்டத்தட்ட 30% ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கிளினிக் ஏரியாவ கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி நெக்ஸ்ட் திங் இஸ் இந்த சென்டர்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாம போயிட்டா கூட தி தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எசென்ஷியல் சர்வீசஸ்க்கு நீங்க வெளியில போலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லி ஆனா முக்காவாசி எல்லா பீப்புளுக்கும் எசென்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னா ஹெல்த் எமர்ஜென்சின்னு இருந்தா கூட ஹெல்த் எமர்ஜென்சில என்ன மாதிரியான சர்வீசஸ்க்கு இது ஓப்பன்ட் அப் அப்படின்னு வந்துட்டு தெரியாம போயிடுச்சு. சோ இந்த ஹெல்த் சர்வீசஸ்ல இந்த அபார்ஷன் அப்படிங்கிறது எசென்ஷியல் லிஸ்ட்ல கவர்மெண்ட் கொடுத்திருந்தத பத்தி ஒரு ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லவே இல்ல. அப்ப இந்த மாதிரியான ஒரு எல்லா சிச்சுவேஷனும் கிரியேட் பண்ணி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு சிவியரான ஷார்டேஜை கிரியேட் பண்ணிடுச்சு ஃபார் திஸ் கான்ட்ரசெப்டிவ்ஸ் அண்ட் அபார்ஷன் சர்வீசஸ்க்காக. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு இந்த ஆக்சஸ் கிடைச்சிருந்தா கூட சரி ஒருவேளை அபார்ஷன் இல்ல கான்ட்ரசெப்டிவ்ஸ்க்குன்னு சர்வீசஸ் கிடைச்சிருந்தா கூட இதுக்கு தேவையான மருந்து தேடி போகும்போது அதுல பயங்கரமான ஷார்டேஜஸ் பார்மசூட்டிகல்ஸ்ல இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா வந்துட்டு நிறைய இடத்துல ஃபேமிலி பிளானிங் கொண்டு வரணும், இந்தியாவோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய மெஷர்ஸ் எடுத்திருந்தா கூட இப்ப இந்த பர்ட்டிகுலர் பேண்டமிக் சிச்சுவேஷன் இந்தியா இதுவரைக்கும் பண்ணி வச்சிருந்த எல்லா மெஷர்ஸுக்கும் ரொம்ப அகெயின்ஸ்டாவே போயிடுச்சு. சோ அப்ப இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அன்இன்டரப்டட் அபார்ஷன் அண்ட் கான்ட்ரசெப்டிவ் கவுன்சிலிங் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கான டிவைசஸ் வந்துட்டு மார்க்கெட்ல இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே ரொம்பவே முக்கியம். தட் இஸ் எசென்ஷியல் டு சேஃப்கார்ட் தி ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் ஆஃப் தி விமென் அண்ட் தேவையில்லாத அபியூசஸ்ல இருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அப்ப இந்த சர்வீசஸ வந்துட்டு நீங்க அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு கண்டினியூ த்ரூ டெலிமெடிசின். டெலிமெடிசின் அப்படின்னா விர்ச்சுவலா வந்துட்டு டாக்டர்ஸா பாக்குறது, இன்டர்நெட் மூலியமா மருந்து வந்து என்ன பண்றதுன்னு கேக்குறது. பிளஸ் லோக்கல் கிளினிக்ஸ் ஓபன் பண்ண மாட்டாங்களா? அப்ப யார் யாரெல்லாம் இந்த மாதிரி அபார்ஷன் இல்ல கான்ட்ரசெப்டிவ் சர்வீசஸ்க்கு வந்துட்டு கோவிட் இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாங்க ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றோம்னு எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சொல்றாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து இன்சென்டிவ்ஸ் கொடுங்க அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் பண்றதுக்கு. பிளஸ் இந்த ட்ரக் சப்ளைல இருக்கக்கூடிய டிஸ்ரப்ஷன்ஸ் வந்துட்டு ரிசால்வ் பண்ணுங்க அண்ட் யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் தி ஆக்சஸ் டு தி ஹெல்த் கேர். ஒரு கண்ட்ரில விமனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இது ரொம்ப பெரிய பர்டனா போயிடும் கண்ட்ரிக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. The next article that we'll read is Thinking Through the Nepal Policy. சரி இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இருக்கக்கூடிய பார்டர் டென்ஷன்ஸ் பத்தி இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. சரி இந்தியாவும் நேபாளும் எப்பயுமே இந்த பார்டர் பிரச்சனையில இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடுவுல போரஸ் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விசாஸ் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க ஒரு இந்தியாக்குள்ள இருக்கும் போது பாஸ்போர்ட் இல்லாம டிராவல் பண்ணுவீங்கல்ல அதே மாதிரி நேபாளுக்கும் நீங்க பாஸ்போர்ட் கூட இல்லாம என்ன பண்ணலாம் டிராவல் பண்ணலாம். சோ போரஸ் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற நேபாள பத்தி சொல்லும் போது பேட்டி ரோட்டி கா ரிஷ்தா அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு. ஒரேடியா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குங்கிறது தான் பேட்டி ரோட்டி கா ரிஷ்தா அப்படிங்கிறது. சோ அப்ப நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ரிலேஷன் தான். ஏன் வந்துட்டு நேபாள் வந்துட்டு ஒரு போரஸ் பார்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேபாள எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா லேண்ட் லாக்டா இருக்கும். சுத்தி முத்தி எல்லாமே வந்துட்டு நிலமா தான் இருக்கும். தண்ணி வந்துட்டு அவங்களுக்கு கிடையாது. அப்ப அவங்க எக்ஸ்டர்னலா வெளிநாட்டுக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கூடிய சிச்சுவேஷன் வரும்போது அவங்க ஒரு மேரிடைம் பவுண்டரி வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியை தான் டிபெண்ட் பண்ண முடியும். அண்ட் ஒன் ஆஃப் த கண்ட்ரி இஸ் இந்தியா. சோ அப்ப ரிலேஷன் நேபாளுக்கும் இந்தியாவுக்குமே வந்துட்டு ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்துட்டு இருந்தது டில் 2015. இந்த 2015 டைம் ஸ்கேல்ல நேபாள்ல நடந்த எர்த்குவேக் அப்ப சில பிரச்சனைகள் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. பிளஸ் another ஒன் இஸ் மதேஷி இஷ்யூஸ் அப்படிங்கிற மதேஷி அப்படிங்கிறவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நேபாள்ல வந்துட்டு பவுண்டரிஸ்ல இருக்கவங்க அதாவது நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பவுண்டரி இருக்கும்ல அந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள். இந்தியன் பீப்புள் நிறைய பேர் இந்த மதேஷிஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. அந்த மதேஷிஸ் வந்துட்டு நிறைய ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. நேபாள் இருக்கக்கூடிய அவங்களோட கண்ட்ரில வந்துட்டு ரெப்ரசன்டேஷன்
ரிலேஷன் வேணும்னு கேக்குறாங்க. இதுல இந்தியா ஜாஸ்தியா தலையிடுது அப்படின்னு சொல்லி இந்தியா மேல அலிகேஷன்ஸ் வச்சு 2015ல இருந்து நேபாள் வந்துட்டு இந்தியா கிட்ட இருந்து ஒரு மாதிரி நம்ம கிட்ட இருந்து ஒரு விலகி போற மாதிரியான ஒரு கண்ட்ரியாவே மாற ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் நடுவுல ரிலேஷன்ஷிப்பை ஓரளவு மென் பண்ற மாதிரி வந்தா கூட 2015க்கு அப்புறம் இந்தியாவுக்கும் நேபாளுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இட் இஸ் நாட் குட் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த சிச்சுவேஷன்ல தான் KP சர்மா ஒய்லி அப்படிங்கிறவர் ஹி இஸ் தி நேபாள் பிரைம் மினிஸ்டர் ரீசெண்டா என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, நாங்க புதுசா கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணி நேபாளுக்குன்னு ஒரு மேப் வந்துட்டு புது மேப் கொண்டு வரோம், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணி மேப் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மேப்பை ரிலீஸ் பண்ணும் போது காலாபாணி அப்படிங்கிற ஒரு இடம் எப்பயுமே நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டே இருந்தது. ஆனா இத பத்தி ரொம்ப பெருசா மீடியால டிஸ்கஸ் பண்றது கிடையாது. ஏன்னா அதோட இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருந்தது கிடையாது. ஆனா எப்ப இந்த மேப் ரிலீஸ் பண்ணாரோ அவர் காலாபாணி மட்டும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் இடத்தையும் சேர்த்து இது எங்களோட டெரிட்டரி அப்படின்னு இன்னும் ரொம்ப பெரிய டெரிட்டரியை வந்துட்டு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்ப இந்த பெரிய டெரிட்டரியை கிளைம் பண்ணதுக்கு அப்புறமாட்டி இந்தியா வந்துட்டு இதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், நேபாள் இது பண்றதுக்கான ரீசன் சைனா இவங்களை ஜாஸ்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறதுதான். அண்ட் ஒரு பர்சனாலிட்டியா எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த KP சர்மா வைலி அப்படிங்கிற பர்சன் he is not having good relationship with India அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்துட்டு he is like anti Indian அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன். அதனால இந்தியாவுக்கும் அவருக்கும் ஆகாது. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாட்டி தான் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு கால் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி ஆகஸ்ட் 17 அன்னைக்கு இந்தியா நேபாள் ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி மீட்டிங் ஹெல்ப் பண்ணாங்க. சரி, இந்த கமிட்டி எதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேர்லயே எப்படி இருக்கு, இந்தியா நேபாள் ஜாயிண்ட் ப்ராஜெக்ட். அப்ப 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி இது. என்ன மாதிரி ப்ராஜெக்ட் என்ன லெவல்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு. சோ பிளஸ் இதை தாண்டி அக்டோபர்ல வந்துட்டு இந்தியா அண்ட் நேபாள் வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங்கும் வந்துட்டு பேசலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. சரி, இந்த ஜாயிண்ட் மீட்டிங்ல ஃபாரின் செக்ரட்டரி லெவல் மீட்டிங்ல இந்த பவுண்டரி இஷ்யூவா பேசுவாங்களா அப்படிங்கறத பத்தி தான் கேள்வியே. சரி, யூனிலேட்டரல் ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நேபாள் வந்துட்டு தன்னோட டெசிஷன் மேப்பை ரீட்ரா பண்றான்னு சொல்றீங்க, ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இது வரைக்கும் டிஸ்பியூட் பண்ணிட்டு இருந்த டெரிட்டரியோட ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்னு கேட்டீங்கன்னா 35 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். ஆனா நீங்க இப்ப புதுசா மேப் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, அதுல நீங்க இன்னும் நிறைய ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 400 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் உங்களோட ஏரியா அப்படின்னு கிளைம் பண்ணி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் பண்றீங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணி உங்களோட மேப்பை மாத்தி இந்தியாவோட டெரிட்டரியும் உங்களோட டெரிட்டரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. சோ அப்ப திஸ் இஸ் வயலேஷன் ஆஃப் யுவர் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப இந்தியா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க கோவிட் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இப்போதைக்கு நாங்க வந்துட்டு இதை ரொம்ப பெருசா நாங்க நெகோஷியேட் ஹையர் லெவல்ல பண்ண போறது கிடையாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சரி, இந்த பவுண்டரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1816ல வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் அப்போதைய இருந்தக்கூடிய நேபாளோட கவர்மெண்ட்டும் சேர்ந்து ட்ரீட்டி ஆஃப் சவு கௌலி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டியை வந்துட்டு 1816 அன்னைக்கு சைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க சைன் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா உத்தரகண்ட்ல இருந்து கரெக்டா கீழே இறங்குதுன்னா உங்க மேப்ல போய் கூட நீங்க பார்க்கலாம், யூ வில் ஹேவ் அ ரிவர் ஓவர் ஹியர். இந்த ரிவரை வந்துட்டு காளி ரிவர் இல்ல மகாகாளி ரிவர் எல்லாம் எதை வேணாலும் சொல்லுவாங்க. இந்த ரிவர் வந்துட்டு தான் இந்தியாவுக்கும் இந்த சைடு இந்தியா, இந்த சைடு வந்துட்டு யூ ஹேவ் நேபாள். இந்த ரெண்டுத்துக்குமான பவுண்டரியே எதுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காளி ரிவர். அப்ப ஒரு நேச்சுரல் பவுண்டரி ரிவர் தான் வந்துட்டு 2 கண்ட்ரீஸ்க்கும் நடுவுல பவுண்டரி. இதுதான் எங்களோட வெஸ்டர்ன் செக்டார்ல எங்களோட பவுண்டரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த ட்ரீட்டிக்குன்னு சொல்லிட்டு மேப் எதுவும் கிடையாது, அளந்து பார்த்து இவ்வளோன்னுலாம் கிடையாது. இந்த ரிவருக்கு ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிறது நேபாள், வெஸ்ட் சைட்ல வந்துட்டு இந்தியா அப்படிங்கிறது. இப்ப நேபாள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காளி ரிவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபியூட்டரி இருக்கு, பிளஸ் காலாபாணி ரிவர்னு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இந்த ரிவர் வந்துட்டு இந்த ரிவரோட சேர்த்து இந்த கம்ப்ளீட் டெரிட்டரியுமே, ஏன்னா இதோட ட்ரிபியூட்டரியில, அப்ப இந்த ட்ரிபியூட்டரிஸோட சேர்த்து எல்லா டெரிட்டரியும் எங்களோடது அப்படின்னு சொல்றாங்க. சரி, என்னதான் வந்துட்டு ஒரு ரிவரைன் பவுண்டரி வரும்போது அதோட ட்ரிபியூட்டரிஸையும் வந்துட்டு சேர்த்துக்கணும் அப்படின்னாலும் இத பத்தி நம்ம இன்னும் டிபேட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். பிளஸ் நிறைய இடத்துல இந்த பவுண்டரிஸ் வரக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த ஜியோகிராபிக்கல் பிரின்சிபல்ஸை வந்துட்டு நிறைய இடத்துல ஃபாலோ பண்றது கிடையாது. ஏன்னா சில ஹிஸ்டாரிக்கல் சர்க்கம்ஸ்டன்ஸ் மியூச்சுவல் அக்ரிமெண்ட்னால வந்ததுதான் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. பிளஸ்
பிரிட்டிஷ் வந்துட்டு இந்த ட்ரீட்டி சைன் பண்ணதுக்கு அப்புறமாட்டி ஒரு ஃபேக்ட் மாதிரி இத சொல்றோம் அப்படின்னு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் சைடு வந்துட்டு ஒரு டீடைல்டு சர்வே நடத்தியிருக்காங்க. அண்ட் அந்த ஒவ்வொரு டீடைல்டு சர்வேலையும் என்னதான் காமிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா நேபாள் பார்டர் நார்த் கிட்ட போக போக என்ன ஆயிட்டே இருக்கணும், ரொம்ப சுருங்கி வந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தான் அவேயா இருக்கும். ஈஸ்ட் ஆஃப் லிப்பு லேக் பாஸ். அந்த லிப்பு லேக் பாஸ்ல இருந்து ஈஸ்ட் சைட்ல தான் உங்களோட டெரிட்டரி. ஐ வில் ஷோ யூ த மேப் லேட்டரா. சோ அப்ப இந்த இந்த அலைன்மெண்ட்ட வந்துட்டு எப்பயுமே நீங்க மாத்துனதே கிடையாது. உங்களோட அபிஷியல் மேப்லயும் இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா இருக்கட்டும், இல்ல சக்சசிவ் கவர்மெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு கேட்டகிராபிக் சின்கெனரி வந்துட்டு விளையாண்டுருக்காங்க. தே ஹேவ் அதாவது சின்கெனரி சம்திங் ஒரு மாதிரி இதை வச்சு விளையாண்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ இது என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலி ரிவர் வந்துட்டு ஈஸ்ட் சைட் நோக்கி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதை வச்சு விளையாண்டு பார்த்திருக்காங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் சக்சசிவ் கவர்மெண்ட்ஸும். ஆனா என்னதான் இவங்க இந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் செஞ்சிருந்தா கூட சக்சசிவா இருந்த நேபாள் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நடந்த அந்த மிஸ் மேட்ச் அவங்க வந்துட்டு சில பிளே பண்ணிருக்காங்களா மேப்ல, அதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு அண்ட் இதுதான் நேபாளோட கிளைம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட நேபாள் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின டைம்ல கூட இந்த இடம் எங்களோடதுன்னு நீங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் கிளைமே பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் 1969 சிச்சுவேஷன், ஏன்னா 1962 வார்ல ஃபார்வர்ட் பாலிசி அப்படிங்கிற ஒண்ணு ஐபி வந்துட்டு நேரு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் லுக்கிங் பாலிசி அப்படின்னு ஒண்ணு சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க பிஃபோர் திஸ் இண்டோ சைனா வாருக்கு முன்னாடி. இது என்ன ஃபார்வர்ட் லுக்கிங் பாலிசி அப்படின்னா, இந்தியாவோட பவுண்டரிஸ் எல்லாத்துலயும் நீங்க ஃபார்வர்டா ஒரு போஸ்ட், செக்யூரிட்டி போஸ்ட் நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த செக்யூரிட்டி போஸ்ட் வந்துட்டு எல்லா இடத்துலயும் பார்டர் வச்சுட்டு இருக்கும் போதுதான் 1962 வாருக்கு வந்துட்டு இந்தியா எக்ஸ்டர்னலா அக்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் சைனா நம்மள அட்டாக்கே பண்ண வந்திருப்பாங்க. அதாவது இந்த பார்டர் போஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல சைனாவோட டெரிட்டரிக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்தியா மேல அட்டாக் பண்ணிருப்பாங்க 1962 வார்ல. இந்த 62 வார்ல கூட சைனா இந்த காலாபாணி அப்படிங்கிற இடத்த, இந்த இடத்துல உத்தரகண்ட்ல இருந்து இப்படி பெண்டு வருதுல்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய காலாபாணி இடத்த வந்துட்டு சைனா ஹிட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்தியாவுக்கு இந்த காலாபாணி அப்படிங்கிற ரீஜன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த ரீஜனை ஹிட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலாபாணி இருக்கக்கூடிய இடம் இட் இஸ் இன் ஹையர் இன் எலிவேஷன். சைனாக்கு இது இந்த பக்கம் பிளாட்யூங்கிறனால இது பிளாட். அப்ப இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா எப்பயுமே ஒரு வார் டோன் ரீஜன்ல மேல இருக்கிறவங்களுக்கு ஜியோகிராபிக்கலி அவங்க பாசிட்டிவ், ஏன்னா கீழே யார் வராங்க, என்ன ஆர்ம்ஸ் மூவ்மெண்ட் இருக்குங்கிறத வச்சு ஈஸியா என்ன பண்ணிடலாம், அட்டாக் பண்ணலாம். அப்ப காலாபாணி அப்படிங்கிற இடம் இந்தியாவுக்கு ஜியோகிராபிக்கலி பாசிட்டிவ். அதனாலதான் காலாபாணி இடத்தை வந்துட்டு அட்டாக் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. சரி, இந்த 1969 அப்போதைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள் கீர்த்தி நிதி பிஷத் இவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய இடத்துல வந்துட்டு இந்தியனோட மிலிட்டரி பிரசன்ஸ் வந்துட்டு எங்களோட நேபாள் டிபெட் பார்டர்ல நேபாள் ரீஜன்ல இருக்கு. கிட்டத்தட்ட 17 வில்லேஜஸ் கிட்ட இந்தியாவோட மிலிட்டரி பர்சனல்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 1950ஸ்ல இருந்தே இருக்காங்க. இவங்க எல்லாரையும் வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த 17 வில்லேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த 17 வில்லேஜஸ்ல 2 இடம் பேசியிருக்காங்களா டிஸ்பியூட்னு, காலாபாணி, ஷூஸ்தா. அப்ப இந்த 2 இடத்துலயும் மிலிட்டரி பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு, அதுவும் உங்களோட டெரிட்டரியா இருந்திருந்தா நீங்க ஏன் 1969லயே இந்தியன் மிலிட்டரிய வெளியில போங்க அப்படின்னு சொல்லல அப்படிங்கிறதுதான் கேள்வி. அப்ப இதுதான் அந்த மேப். சோ இது வந்துட்டு இந்த கிரீன் கலர் லைன் இஸ் யுவர் நேபாள் பார்டர். இதுல வந்துட்டு இந்த இடத்துல தெரியுதுல்ல, இது வந்துட்டு காலாபாணி ரிவர், சாரி, இது வந்துட்டு காளி ரிவர். இந்த காளி ரிவரோட ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரி தான் இந்த இடத்துல போகக்கூடிய ரெட் லைன். யூ குட் see this ரெட் லைன்ல திஸ் இஸ் காளி ரிவர். அண்ட் இந்த இடத்துல போகுதுல ஒரு எல்லோ ஒரு இது மாதிரி, திஸ் இஸ் யோர் tributary of காளி ரிவர். ஸோ இந்த ட்ரிபியூட்டரியை தான் இப்போ இவங்க சொல்றாங்க இதுதான் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரி. இந்த ட்ரிபியூட்டரி போகக்கூடிய இந்த என்டையர் ரீஜன் ஃபுல்லா இட் இஸ் பிலாங்கிங் டு நேபாள் அப்படின்னு சொல்லி புதுசா மேப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரியா? சோ அப்ப இப் லிப்பு லேக் அண்ட் காலாபாணி, அப்ப ஒருவேளை நீங்க இப்ப வந்துட்டு லிப்பு லேக்கும் எங்களோடதுதான். சோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, யூ ஹேவ் திஸ் மகாகாளி ரிவர். இதுல ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரி இஸ் யோர் காளி ரிவர். இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் இது உத்தரகண்டோடது, இது வரைக்கும் தான். சோ அப்ப இஃப் லிப்புலேகும் காலாபாணியும் வந்துட்டு நேபாளோட டெரிட்டரி அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க முன்னாடி அப்படின்னா, நீங்க ஏன் அந்த 17 வில்லேஜஸ்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்ல இருந்து நீங்க இதை நீக்கி இருக்கீங்க?
சோ அப்ப வந்துட்டு இந்தியாவோட செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்க்காக வந்துட்டு இந்தியா வந்துட்டு இந்த இடத்துல க்ளோஸா வந்துட்டு ஆர்ம்ஸ் இது பண்ணியிருந்தாலும் இப்போதைக்கு நீங்க பண்றதுக்கான ரீசன் இஸ் சைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இதை விட இன்கன்வீனியன்டான ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1954 வரைக்கும் சைனாவும் டிபெட்டும் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. 1960ல China and Nepal would have signed a border agreement. இந்த border agreementல நேபாளோட டெரிட்டரி டிங்கர் பாஸ் அப்படிங்கறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க அக்ரிமெண்ட் போடும் போதே நீங்க டிங்கர் பாஸ்ல இருந்து தான் நேபாளோட டெரிட்டரின்னு சொல்றீங்க. ஆனா இப்போதைக்கு நீங்க மேப் வரைஞ்சு இல்ல லிப்பு லேக் பாஸ் காலாபானி எல்லாமே எங்களோட ஏரியா அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ when you take historical ties அப்படின்னு எடுத்துட்டா கூட நேபாளோட ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்திருப்பாரு. இந்தியன்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா, நீங்க ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, நீங்க எதுக்காக வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறீங்க, ஆனா நேபாள் நாங்க இண்டிபெண்டன்ஸ் டேயே கொண்டாடினது கிடையாது. ஏன்னா நேபாள் எப்பயுமே வந்துட்டு ஒரு கொலனைஸ்டு கண்ட்ரியா இருந்ததே கிடையாது. சோ நேபாள் எப்பயுமே ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனா தான் இருந்திருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் வந்துட்டு அமைதியா இது எல்லாத்தையும் யோசித்து பாருங்க. எங்களோட டெரிட்டரிங்கிறது எப்பயுமே இந்த மாதிரியான டிமார்கேஷன்ஸோட தான் இருந்தது அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த மாதிரி ஹிஸ்டரிய வந்துட்டு சொல்லி ஒரு மாதிரி டெம்ப் பண்ணி தேவையில்லாத நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் வர்றதுக்கு பதிலா ஏன் இந்தியாவும் நேபாளும் உட்கார்ந்து பேசக்கூடாது? சோ வே ஃபார்வர்ட்ல ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கும் நேபாளம் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டான ரிலேஷன்ஷிப். பீப்புள் அண்ட் பீப்புள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த டெரிட்டோரியல் தேவையில்லாம இந்த டெரிட்டோரியல் கிளைம்ஸ வந்துட்டு இந்தியா ரிஜெக்ட் பண்ணிட்டு நேபாள் சொல்லக்கூடிய தேவையில்லாத இந்த டெரிட்டோரியல் கிளைம்ஸ வந்துட்டு இந்தியா எதுக்கு இது நீங்க ரொம்ப பெருசா போட்டு எடுத்துட்டு இருக்கீங்க, சோ யூ பெட்டர் ரிஜெக்ட் திஸ், வேற எதுல வந்துட்டு நம்ம இன்னும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுல பாருங்க. பிகாஸ் பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் இஸ் மோஸ்ட் எசென்ஷியல் for any kind of international relationship. So the next article that we'll read is more evidence on India's food insecurity அப்படிங்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் ஃபுட் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அப்பதான் ஃபுட் இன்செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு வந்துட்டு தேவையான அளவு, உலகத்துல இருக்க எல்லாருக்கும் சாப்பிடுற அளவுக்கு தேவையான அளவு வந்துட்டு சாப்பாடு இருக்கணும். நம்மளோட கேலரி நீட்ஸ் வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணும், செக்யூரிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பீப்புளுக்கு வந்துட்டு நான் என்ன சாப்பிடுறேங்கிறதுல ஒரு சாய்ஸ் இருக்கணும். ஏன்னா அதுல இருந்து வரக்கூடியதுதான் வாட் அ ஹியூமன் பீயிங் இஸ் அப்படிங்கிறது. பிளஸ் தேர்ட் திங் இஸ் சேஃப்டி. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹெல்த்தியா இருக்கணும், நியூட்ரிஷியஸா இருக்கணும், தேவையில்லாத கண்டாமினேஷன் இருக்கக்கூடாது. அப்ப எனக்கு எல்லா தடவையும் சாப்பாடு கிடைக்கும், நான் என்ன சாப்பாடு சூஸ் பண்றேனோ அதை நான் அந்த சாய்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதா இருக்கட்டும். இல்ல என்னோட சாப்பாட்டுல எந்த விதமான கலப்படமோ இல்ல கண்டாமினேஷனோ இல்ல அப்படிங்கறது செக்யூரிட்டி, சாவரனிட்டி அண்ட் சேஃப்டி இது மூணும் இருந்ததுன்னா உங்களோட ஃபுட் செக்யூர்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது இல்லாத நிலைமையில தான் ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டா யுனைடெட் நேஷன்ஸும் அதோட அலைனா இருக்கக்கூடிய நிறைய ஆர்கனைசேஷன்ஸும் சேர்ந்து ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன் வேர்ல்ட் SOFI ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு சப்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. சோ இது உலக அளவுல எவ்வளவு அளவு பீப்புள் வந்துட்டு ஃபுட் இன்செக்யூரிட்டினால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. இதுல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்தியால தான் இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் வந்துட்டு ஃபுட் இன்செக்யூர்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஃபுட் இன்செக்யூரிட்டி இந்தியால வந்துட்டு 2014 and 19 டைம் ஸ்கேல்ல 3.8% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. சோ அப்ப ஃபுட் இன்செக்யூரிட்டிங்கிறது இந்தியால வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி பாயிண்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆஸ் பர் 2019 6.2 பீப்புள் வந்துட்டு ஃபுட் இன்செக்யூரிட்டில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 6.2 crore people. இந்த ரிப்போர்ட் வந்துட்டு இன்ஃபேக்ட் கால்குலேட் பண்ணக்கூடிய டேட் வந்துட்டு உங்களோட லாக்டவுனுக்குலாம் முன்னாடி. அப்ப லாக்டவுனுக்கு முன்னாடியே இந்தியால வந்துட்டு ஃபுட் வந்துட்டு இன்செக்யூர்டா இருக்கக்கூடிய பீப்புள் 6.2 crore அப்படின்னா இந்த பேண்டமிக் எல்லாம் முடிஞ்சு கால்குலேட் பண்ணாங்கன்னா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏற்கனவே இதை பத்தி ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்துட்டு ஐ வில் ஷேர் யூ. சரியா? சோ அப்ப இப்ப இந்த ரிப்போர்ட் பத்தி எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வருஷம் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். இது 2017ல இருந்து இவங்க வந்துட்டு 2 விதமா இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டியை மெஷர் பண்றாங்க. கன்வென்ஷனலா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நரிஷ்மெண்ட். எவ்வளவு பேரு சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆனா அவங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்காது.
அந்த மாதிரி ஒரு மெத்தடு. இப்போ புதுசா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரிவலன்ஸ் ஆஃப் மாடரேட் அண்ட் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற நம்ம இந்த 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 லெவல்ஸ் எல்லாம் என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். சோ அப்ப இந்த ரெண்டுமே, அதாவது ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நரிஷ்மெண்டா இருக்கட்டும், இல்ல ப்ரிவலன்ஸ் ஆஃப் மாடரேட் அண்ட் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டியா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்ட் லெவல்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 17 கோல்ஸ் இருக்கு. இது எல்லா நாடுகளும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 17 கோல்ஸ்ல எப்ப டார்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2030 இஸ் த டார்கெட். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2015ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட டார்கெட் இஸ் 2013. அப்ப 15 வருஷத்துக்குள்ள நம்ம ஜீரோ ஹங்கர், யாரும் பட்னியா இருக்கக்கூடாதுங்கிறது டார்கெட். இது செகண்ட் டார்கெட். இதுலயுமே டார்கெட் நம்பர் 2.1ல ஹங்கர், யாரும் பசியா இருக்கக்கூடாது, அண்ட் ஃபுட் வந்துட்டு இன்செக்யூரிட்டியா யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. சரி, ஜென்ரலா காமனா ஒரு லேமன் லாங்குவேஜ்ல செக்யூர்டா எப்பங்க செக்யூர்டா ஃபீல் பண்ணுவீங்க? எல்லாமே நமக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது. அப்ப சாப்பாட்டுல நமக்கு எல்லாமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஃபுட் இன்செக்யூரிட்டிங்கிறது. சரி, இந்த ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நரிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் எஸ்டிமேட்டிங் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் தட் இஸ் ஃபேசிங் chronic deficiency of calories அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நரிஷ்மெண்ட் அப்படிங்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு இருக்கு, ஆனா அவங்க எடுத்துக்கக்கூடிய கேலரிஸ்ல எப்பயுமே வந்துட்டு கம்மியாவே இருந்துட்டு இருக்கு. அவங்களோட கேலரி இன்டேக் 2500 கிட்ட, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு 2500 கேலரி தேவை அப்படின்னா அவங்களால அந்த 2500 கேலரி கூட எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும்தான் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. இப்போதே யூஸ் பண்ணக்கூடிய நியூ மெத்தட் வந்துட்டு ப்ரிவலன்ஸ் ஆஃப் மாடரேட் அண்ட் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது. எத்தனை பேருக்கு சாப்பாடே கிடைக்காம இருக்குது, எவ்வளவு பேருக்கு அடிக்குவேட், தட் இஸ் லேக் ஆஃப் ஆக்சஸ், அவங்களால போய் அது அனுபவிக்கவே முடியல. லேக் ஆஃப் ஆக்சஸ் டு அடிக்குவேட் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட். அடிக்குவேட் அளவும் வேணும், அதே இடத்துல நியூட்ரிஷியஸான ஃபுட்டும் வேணும் அப்படிங்கிறது தான். ஜென்ரலா இந்த POU அப்படிங்கிற ப்ரிவலன்ஸ் ஆஃப் அண்டர் நரிஷ்மெண்ட்டை இனிமே நான் POU அப்படின்னு சொல்லுவேன். ப்ரிவலன்ஸ் ஆஃப் மாடரேட் அண்ட் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டியை PMSFI அப்படின்னு சொல்லுவேன். சரியா? சோ அப்ப இந்த POUல வந்துட்டு ஃபுட் வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்கா, இல்ல நேஷனல் லெவல்ல கன்சம்ஷன் சர்வேஸ் எல்லாம் நடக்கும். ஆனா முக்காவாசி எவ்வளவு என்ன கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் வந்துட்டு ரெகுலரா இருக்கிறது கிடையாது. இட் இஸ் இன்ஃப்ரீக்வெண்டா தான் இருக்கு. இதுவே இந்த PMSFI அப்படிங்கறது ஆனுவல் சர்வேஸ் வச்சுதான் நடத்துறாங்க இவங்களும். ஆனா இதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஃபுட் செக்யூரிட்டிஸ் இருக்கு, எத்தனை பேர் மீல்ஸ் ஸ்கிப் பண்றாங்க, யார் அவங்களோட டயட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிறது. சோ அப்ப இந்த PMSFI எதை யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுட் இன்செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கேல், ஓகே, அப்படிங்கிற ஸ்கேல வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஒரு மெஷரிங் மாதிரி. இதை யாரை டெவலப் பண்ணிருக்காங்கன்னா FAO வந்துட்டு டெவலப் பண்ணிருக்காங்க, which is the United Nations Organization. இவங்க இந்த ஸ்கேல் மூலியமா கம்பேர் பண்ணுவாங்க ஒவ்வொரு கண்ட்ரியும் எப்படி இருக்கு அப்படின்னு. உலக லெவல்ல எல்லாருமே இதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணி எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. சரி, இந்த ஃபுட் இன்செக்யூர் அப்படிங்கறதுல மீடியம் அண்ட் ஃபுட் இன்செக்யூரிட்டியை பத்தி பேசியிருக்காங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு லோ ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த ஹவுஸ் ஹோல்ட் இங்க வீட்டுல இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாரும் வந்துட்டு சாப்பிடுவாங்க. அதாவது அவங்களால சிலவித அஃபோர்ட் பண்ண முடியும், சிலதை காசு கொடுத்து வாங்க முடியும், சிலதை அவங்களால வாங்க முடியாது. என்னதான் அவங்க வந்துட்டு சாப்பிடக்கூடிய கலோரி வந்துட்டு 2500 கலோரிஸே இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அதுல எவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறதான். கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு அப்படிங்கிற மாதிரி விட்டமின்ஸ்க்குன்னு ஒவ்வொரு இது இருக்குல்ல, அதுக்கான விலைவாசி எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இவங்க லோ நியூட்ரியன் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. இவங்க நியூட்ரியன் ஃபுட்ஸ் ஓரளவு சாப்பிடுவாங்க, ஆனா பட்னியா இருக்க மாட்டாங்க. அவங்களோட நியூட்ரியன்ட் லெவல்ஸ் வந்து கம்மியா இருந்ததுன்னா லோ ஃபுட் இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இதுவே மீடியம் ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது, குழந்தைக்கு வந்துட்டு அம்மா அப்பா என்ன பண்ணிடுவாங்கன்னா, குழந்தைக்கு வந்துட்டு தேவையான இதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவையான டயட்ஸ், என்ன டயட் கொடுத்துருந்தா கூட அது கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸா தான் இருக்கும் நல்லா சாப்பிடுற குழந்தையை காட்டிலும். இந்த குழந்தைக்கு ப்ராப்பரான டயட் கொடுக்கணுங்கிற பட்சத்துல அப்பா அம்மா வந்துட்டு அவங்களோட சாப்பாட்டை கம்மி பண்ணிக்கிறாங்களா, அவங்களோட குவான்டிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்களா, அப்படி சொல்லக்கூடியத மீடியம் ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது அப்பா அம்மாவும் வந்துட்டு பட்னியா இருப்பாங்க, குழந்தைங்களும் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பட்னியா இருக்கும். அப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடும்னா, இவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் கம்மியா இருக்கும் போது குழந்தைக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஓரளவு அமௌண்ட் ஆஃப் ஃபுட் கொடுப்பாங்க.
வருமானமே வரலைங்கிற பட்சத்துல இவங்களும் சாப்பிட மாட்டாங்க. குழந்தைக்கும் கம்ப்ளீட்டா டயட் இல்ல அப்படிங்கும்போது ஸோ சில்ட்ரன் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஹங்கர் அண்ட் லேக் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிவியரா இருக்கும். இதைத்தான் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கேட்டகரியை எடுத்துட்டு தான் இவங்க இந்த கால்குலேஷனை பண்றாங்க. சோ அப்ப ஒரு வேர்ல்டு போல் ஒரு சர்வே நடந்தது 140 கண்ட்ரீஸ் கிட்ட. இதுல நிறைய பேர் வந்துட்டு இன்டர்னலாவே அவங்களுக்குன்னு சர்வேஸ் வச்சிருக்காங்க. ஆனா இந்தியால இந்த மாதிரி சர்வேஸ் பண்றது கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த சோஃபி ரிப்போர்ட்டை இந்தியா பப்ளிஷ் பண்றதே கிடையாது. ஏன் வந்துட்டு இந்தியா பப்ளிஷ் பண்றதே கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்ஸ் இந்த நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு இந்தியால நீங்க எவ்வளவுக்கு கண்டக்ட் பண்றீங்க, நீங்க என்ன மாதிரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றீங்கிறதுல எங்களுக்கு கிளாரிட்டி இல்ல அப்படிங்கிறது. கண்ட்ரி வைடா டேட்டா அப்படின்னு எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்குன்னு தனியா டேட்டா இந்த சோஃபி ரிப்போர்ட்ல இருக்காது. ஆனா இந்த ரிப்போர்ட்ல இருந்து இந்தியா எவ்வளவு வேல்யூன்னு டிரைவ் பண்ணலாம். ஏன்னா இவங்க கொடுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஆவரேஜான எஸ்டிமேட் போட்டு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபுட் இன்செக்யூர் பீப்புள் இருக்காங்க சவுத் ஏசியால மொத்தமா பிளஸ் சவுத் ஏசியால எவ்வளவு பேர் இன்செக்யூரா இருக்காங்க இந்தியாவை எக்ஸ்க்ளூட் பண்ணி ஸோ டோட்டல் மைனஸ் இந்தியாவை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணி அப்படிங்கும் போது அப்ப நம்ம இந்த டிஃபரன்ஸை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம் இந்தியா வந்துட்டு எவ்வளவு ஃபுட் இன்செக்யூர்டா இருக்கு. அந்த டேட்டால இருந்து இந்த ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் வந்துட்டு மாடரேட் ஆர் சிவியர் ஃபுட் இன்செக்யூரிட்டி வந்துட்டு 2014 to 16 இந்த டைம் ஸ்கேல்ல 27.8% தான் இருந்தாங்க. ஆனா 2017-19 வந்த ரிப்போர்ட்ல இந்த ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 31.6% இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் இவங்க என்னமோ பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்தியா லேட்டஸ்ட் இவங்க வந்துட்டு முக்காவாசி யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்துட்டு எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியா யூஸ் பண்ணக்கூடிய கன்சூமர் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து யூஸ் பண்ணுவாங்க. நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸோட கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே டேட்டா 2017 and 18ல இருந்து டேட்டாஸ்ல இருந்து தான் எடுப்பாங்க. ஆனா நிறைய இடத்துல டேட்டாஸ் அவைலபிளாவே இருக்கிறது கிடையாது. இதுக்கப்புறமாட்டி கன்சம்ஷன் சர்வே அப்படிங்கிறது ரொம்ப பெருசா நடக்கவே இல்லை ஈவன் இன் இந்தியா. அப்ப இந்த மாதிரி லேக் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சம்ஷன் என்ன கன்சியூம் பண்றாங்கிறதோட டேட்டா அவைலபிளா இல்லாத சிச்சுவேஷன்ல என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்குது. அப்ப இவங்க சரி ஓகே இவங்க தான் கவர்மெண்ட் தான் டேட்டாஸ் ப்ராப்பரா எடுக்கிறது கிடையாது. அப்ப நம்மளாச்சும் சில ரிலையபிளான அப்ரோச்சஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க மார்க்கெட்டுக்குள்ள இறங்கி சப்ளை சைடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபுட் அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க, மக்கள் இந்த உணவு வந்துட்டு உணவுக்குன்னு எவ்வளவு வந்துட்டு செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறது. சோ அப்ப ஒரு மீடியா லீக்ல இருந்து இவங்களுக்கு என்ன தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜா கன்சம் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது ஃபுட்டு மத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும் போதே ஒரு நார்மலா ஒரு இந்தியன் செலவு பண்றது அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு 3.7 which மீன்ஸ் அவர் சாப்பாட்டுக்கும் என்னதான் பண்றாரு கம்மியா தான் செலவு பண்றாரு. சோ இந்த எஸ்டிமேட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்தியா வந்துட்டு ரொம்பவே வல்னரபிளான சிச்சுவேஷன்ல இருக்கு. சோ அப்ப இருக்கிறது COVID-19க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ். சரி ஏன் வந்துட்டு மக்கள் ஜாஸ்தி வாங்கல சாப்பாடு ஏன் வாங்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவரால் எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் எதனால நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியால அக்ரேரியன் கிரைசிஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துட்டு இருந்தது. டிமானிட்டைசேஷன் ப்ராசஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப விதமான எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணி இதனால நிறைய பேருக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரைஸ் ஆகணும்னா நிறைய பேர்கிட்ட கையில பணம் இல்லாததுனால அவங்க போய் சாப்பாட்டை வாங்கவே இல்லை. அதனால அவங்களோட நியூட்ரிஷன் லெவல்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கு. ஏற்கனவே இவ்ளோ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இன்னும் கோவிட் சிச்சுவேஷனுக்கு அப்புறமும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியால வந்துட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஆன் ஹங்கர் அண்ட் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அப்ப கவர்மெண்ட் எதுல போக்கஸ் பண்ணணும்னா யார் யார் பட்னியா இருக்காங்க, என்ன மாதிரியான ஃபுட் இன்செக்யூரிட்டி இருக்கு அப்படிங்கறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்தியால கோவிட் சிச்சுவேஷனுக்கு அப்புறமாட்டி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் த ஸ்டார்வேஷன் அப்படின்னு ரிப்போர்ட் இருந்தது. ஸோ அப்ப given these estimates PMSFI provides an important ஒரு பேஸ்லைன் மாதிரியான எஸ்டிமேட் தான். அப்ப இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நேஷனல் லெவல் சர்வே ஒண்ணு பண்ணணும் ஃபுட் இன்செக்யூரிட்டியை பத்தி. எதுக்காக அப்படின்னா COVID-19ஓட இம்பாக்ட் எப்படி இருந்தது பிளஸ் ஒவ்வொரு செக்ஷன்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் இது காமிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த இந்த நியூட்ரிஷன் டெபிசிட் என்ன பண்ணலாம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. The last article that we will read is
ரஷ்யா இஸ் ஜம்பிங் த கன் வித் இஸ் வேக்சின். சரி, இந்த ஆர்டிகல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா ரீசெண்டா நாங்க ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சோம், ஸ்புட்னிக் 5 அப்படிங்கிற வேக்சினை வந்துட்டு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேக்சின்ல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடினோ வைரஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. சரி, இந்த அடினோ வைரஸ் அப்படிங்கிறது காமன் கோல்டு எல்லாம் இருக்குல்ல, நம்ம ஜலதோஷம் பிடிக்கும்ல, அந்த மாதிரியா அதை கிரியேட் பண்ணக்கூடிய வைரஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வேக்சினை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இத சொல்லும் போது வந்துட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எப்பயே சொல்லிட்டாங்க அப்படின்னா, இன்னும் phase 3 ஆஃப் தி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடக்கவே இல்ல. ஒரு மெடிசின் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் எல்லாரும் வேக்சினேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த வேக்சினுக்கு வந்துட்டு சில ஸ்டேஜஸ் ஃபாலோ பண்ணணும், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு. அப்ப ஒரு வேக்சின் வந்துட்டு 4 ஸ்டேஜ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்துட்டு போயிட்டு வரும். இதுல அந்த 4 ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா phase 4 இருக்குல்ல, இத சொல்லும்போது போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வைலன்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிளினிக்கல் ட்ரையல்ஸே 2 ஸ்டேஜா பிரிச்சுக்கலாம். ஒன்னு டெவலப்பிங் ஸ்டேஜ், another one is போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வைலன்ஸ் ஸ்டேஜ் அப்படிங்க. இந்த டெவலப்பிங் ஸ்டேஜ்ல 3 ஃபேஸஸ் இருக்கும். இந்த 3 ஃபேஸஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 100 பேரை தான் எடுத்துப்பாங்க. கண்டுபிடிச்ச வேக்சினை ஃபர்ஸ்ட் எலி அந்த மாதிரி ஹியூமன்ஸ்க்கு கொடுக்காம எலிக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டி அவங்களுக்குலாம் செட் ஆகுதுன்னா தான் ஹியூமன்ஸ்க்கு கொடுப்பாங்க. அப்ப ஹியூமன்ஸ்க்கு கொடுக்கக்கூடியதை தான் நம்ம கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னே சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்னதான் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேஃப்டி மட்டும் தான் பார்ப்பாங்க. அதாவது எவ்வளவு டேஸ் கொடுக்கலாம், 5 கிராம் கொடுக்கலாமா, 10 மில்லிகிராம் கொடுக்கலாமா, எவ்வளவு டோசேஜஸ் கொடுக்கலாம், இந்த டோசேஜஸ் கொடுக்கும்போது என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வருது, ஒருவேளை அவங்க கொடுக்கக்கூடிய ஒருவேளை 5 மில்லிகிராம்ஸ் கொடுக்கும் போது தான் டோசேஜ் கரெக்டா இருக்கு, சைடு எஃபெக்ட்ஸே வரலாம், அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ எந்த டோசேஜுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருது, எந்த டோசேஜுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரல. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேஃப்டி தான் பார்ப்பாங்க. செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு வரும்போது என்ன பார்ப்பாங்கன்னா, சேஃப்டியாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் எஃபிகசியாவும் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்த மெடிசன்ஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இத பார்க்கும்போது எஃபிகசி அப்படின்னு அதை கம்பேர் பண்ணும்போது இது எஃபிஷியன்ட்டா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல 100 பேர் அப்படின்னா இதுல அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா மக்களை வந்துட்டு சேர்த்துப்பாங்க. இந்த phase 2 நடக்கும் போதே சைட் பை சைட் phase 3யும் சைமல்டேனியஸா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த phase 2 அப்படிங்கிறது இட் இஸ் போத் ஃபார் எஃபெக்டிவ் ஆஸ் வெல் அஸ் சேஃப். ஃபர்ஸ்ட் சேஃப் மட்டும்தான், செகண்ட் எஃபிஷியன்டா இருக்கா, சேஃபா இருக்கா. phase number 3ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுவாங்க. அண்ட் hundreds of peopleக்கு வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் ஃபார் thousands of people they will give this particular மெடிசன். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, 2 குரூப்பா பிரிச்சுப்பாங்க. வேக்சின் கொடுக்கறவங்க, பிளாசிபோ அப்படின்னு சொல்லிட்டு. வேக்சின் கொடுக்கறவங்கன்னா கண்டுபிடிச்சிருக்க மருந்தே கொடுப்பாங்க. பிளாசிபோங்கிறது மத்த கண்ட்ரோல் பண்ற மாதிரி பிபி பார்ப்பாங்க, சுகர் பார்ப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. மாத்திரையும் அந்த மாத்திரை மாதிரியே இல்ல இன்ஜெக்ஷனும் அதே மாதிரி கொடுப்பாங்க. ஆனா அது மக்களுக்கு வந்துட்டு ஒரு செல்ஃப் இல்யூஷன். ஓகே, நமக்கும் அந்த மருந்து கொடுக்குறாங்க. ஏன்னா சில நோயெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சாலே நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப பிளாசிபோங்கிறது ஒரு பிம்பம் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதே தான் சார் உங்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனா இது வந்துட்டு ட்ராக் பண்ணுவாங்க, யார் யாருக்கு எப்படி இருக்கு, எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமாட்டி இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ்ல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு புதுசா ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்காங்கிறது தேர்ட் ஸ்டேஜ்ல தான் பார்ப்பாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறமாட்டி தான் ரெகுலேட்டரி பாடிக்கு இவங்க கொடுப்பாங்க. ஆனா ரஷ்யால என்ன பண்ணிட்டாங்க, செகண்ட் ட்ரையலுக்கு அப்புறமே ரெகுலேட்டரி கொடுத்துட்டாங்க, தேர்ட் ட்ரையல் அவங்க பார்க்கவே இல்லை. இந்த ரெகுலேட்டரி பாடி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி ஓகே ஃபைன், ஐ எம் கன்வின்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்ல வந்துட்டு வேக்சின்ல வந்துட்டு இதுக்கான எதிர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு தெரியும் போதுதான் phase 4 the last phase which is your post marketing surveillance stage அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத வந்துட்டு மார்க்கெட் பண்ணுவாங்க. மார்க்கெட் பண்ணி மக்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சர்வைலன்ஸ் பண்ணுவாங்க. சரி, ஏற்கனவே இந்த மாதிரி அப்ப இந்த 4 ஸ்டேஜும் கடக்கணும். இந்த 4 ஸ்டேஜ்ல இவங்க 2வது ஸ்டேஜ்ல இட் இஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா எத்தனை பேருக்கு பார்க்கணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் ட்ரையல்ஸ் வந்துட்டு ரொம்ப பெருசா நாங்க சீக்கிரம் மருந்து கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல கிட்டத்தட்ட 1077 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா ரஷ்யா நாங்க 76 பேருக்கு டெஸ்ட் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸும் இட் இஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிசர்ச்சர்ஸ் ஓவர் தி வேர்ல்டு வைட் என்ன சொல்றாங்கன்னா, எப்பயுமே ஒரு ஜேர்னல் வந்துட்டு அந்தந்த ரிசர்ச்சர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும், அவங்க கிட்ட இந்த ஜேர்னல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. கம்யூனிட்டி லெவல்ல அது ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஸ்புட்னிக் 5 அப்படிங்கிற ரஷ்யன் வேக்சினுக்கு பப்ளிக் டொமைன்ல எந்த மாதிரியான ரிசர்ச் பேப்பர்ஸும் பப்ளிஷ் பண்ண விடவில்லை அப்படிங்கிறது தான்.
நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய டாப் சயின்டிஸ்டா இருக்கட்டும், இல்ல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸா இருக்கட்டும், என்ன சொல்லிட்டு ரிப்பீட்டடா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மருந்து வரும். ஆனா மருந்து வரதுக்கு கண்டிப்பா 12ல இருந்து 18 மாசமாச்சும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரஷ்யன் வேக்சின் வந்துட்டு ஆரம்பிச்ச 2 மாசத்துல ட்ரையல்ல நாங்க சக்சஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் வேற என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, சார்ஸ் வைரஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணக்கூடிய ஆன்டிபாடி, அந்த நோய்க்கு எதிர்ப்பு சக்தி வந்துட்டு கிரியேட் ஆகுது. கொரோனா வைரஸ்க்கு எதிர்ப்பு சக்தி ஒருத்தர் கிரியேட் ஆகுதுன்னா, அது 2ல இருந்து 3 மாசம் வரைக்கும் தான் அவருக்கு இருக்கு. விச் மீன்ஸ் தட் அதுக்கப்புறமாட்டி அவர் திருப்பி ரீஇன்ஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் கிங்ஸ் காலேஜ் ஆஃப் லண்டன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு லெவல் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ஒருத்தர் கொரோனா வைரஸ் வருதுன்னா அவர் உடம்புல எதிர்ப்பு சக்தி உண்டாகிக்கிட்டே இருக்கும். ஆனா இது எப்பதான் பீக்குக்கு போகும்னா, அவருக்கு இன்ஃபெக்ட் ஆகி 3 வாரம் கழிச்சு தான் பீக்குக்கு போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நீங்க இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகக்கூடிய அப்ப கம்ப்ளீட்டா வந்துட்டு இந்த ஆன்டிபாடி 2-3 மாசத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா இல்லாமயே போயிடும் பாடியில. அப்ப வேக்சினும் அதே மாதிரியான எஃபெக்ட் தான் பண்ண போகுதா அப்படிங்கறத பத்தி நமக்கு யாருமே தெரியாது. பிளஸ் இந்த ஆன்டிபாடி எவ்வளவுக்கு டியூரபிளா இருக்கணும்னு தெரியாது. கேர்ஃபுல்லா எந்த ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸும் கண்டக்ட் பண்ணும். ஏன்னா சில செக்ஷன்ஸ் ஆஃப் தி பீப்புளுக்கு இது அக்செப்ட் பண்ணிக்கும் இந்த டேப்லெட், இன்னொன்னு சில பேருக்கு இது அக்செப்ட் பண்ணிக்காது அப்படிங்கிறது. அதுவுமே ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேக்சின் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, phase 2 அண்ட் phase 3ல 58.2% தான் சக்சஸே காமிக்குது. இந்த phase 3ல தான் நிறைய பாப்புலேஷனுக்கு டெஸ்ட் பண்ணும் போது தான் யூ நோ வெதர் இட் இஸ் சக்சஸ்ஃபுல் ஆர் நாட். சில நேரத்துல வேக்சின் என்னதான் சக்சஸ்ஃபுல்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்தா கூட சில நேரம் ஒழுங்கா ஒர்க் பண்ணாது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும் போது சீசனல் ஃப்ளூ வந்துட்டு சொல்றாங்க. இந்த சீசனல் ஃப்ளூக்கான வேக்சின் வந்தோன்னு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஏன் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்போதைக்கு வேற எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவும் பெட்டரா இல்லைங்கிறதுனால அந்த மருந்துக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரஷ்யன் வேக்சின் வந்துட்டு இப்போ ஒரு விபரீதமான ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யன் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டும் போது நான் 52% என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்களே இந்த வேக்சினை போட்டுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. 1/5 ஆஃப் தி டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க எங்களோட பேஷண்ட்ஸ்க்கும் தர மாட்டோம், எங்க கொலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தர மாட்டோம். அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிட்டிக்ஸ் டாக்டர் இன் ரஷ்யா இவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திஸ் இஸ் தி கிராஸ் வயலேஷன் ஆஃப் ஒரு மெடிக்கல் எத்திக்ஸே இவங்க வந்துட்டு வயலேட் பண்றாங்க. ஒரு கிளியர் கட் கைட்லைன்ஸ் வேணும். எவ்வளவு பூஸ்டர்ஸ் கொடுக்கணும், ஒரு தடவை கொடுக்கணுமா 2 தடவை கொடுக்கணுமாங்கிறது வேணும். பிளஸ் ஒரு எவ்வளவுக்கு இது டேஞ்சரா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எவ்வளவுக்கு இம்யூனைசேஷனும் டெவலப் பண்ணணும்னு தெரியாது. சோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்னதான் வேக்சினுக்கு நேஷனலைசேஷனுக்கு அகேன்ஸ்டா ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தா கூட, ரஷ்யா இது பண்றது எல்லாமே ரஷ்யன் நேஷனலைசேஷனை ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கு. மைட் பி ரஷ்யாவோட வேக்சின் ஃபியூச்சர்ல எஃபெக்டிவா ஆகலாம். அதனால ரஷ்யாவுக்கு நிறைய பில்லியன்ஸ் வந்துட்டு பணமும் வரலாம். ஆனா ஒரு வேக்சின் அப்படின்னு டெவலப் பண்ணும்போது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் எத்திக்ஸை வந்துட்டு எந்த இடத்துலயும் மீறவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ பீப்புள் யார் யாரெல்லாம் இந்த ரஷ்யன் வேக்சினை வந்துட்டு எடுத்துக்கிறாங்களோ வித்தவுட் திஸ் ஏன்னா செகண்ட் ட்ரையல் முடிஞ்சோடனே சரின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப யார் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ தே ஆர் ரெடி ஃபார் அவங்களே ஒரு ட்ரையல் தான் தேர்ட் இதுக்கு அப்படிங்கிறது. ஸோ ட்ரையலுக்கு ரெடி ஆகணும்னா இந்த மருந்து யூஸ் பண்ணுங்க, தேவையில்லைன்னா இந்த மருந்தை யூஸ் பண்ண வேணாம்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் subscribe to Conquer IS and press the bell icon for further notifications. Thank you.